ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு செம்ம குட் நியூஸ்ங்க. இந்தியன் நேவியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய கடற்படையில் வந்து ஆள் சேர்ப்பு எடுக்கிறாங்க. அந்த ஆள் சேர்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இப்போ டெய்லியுமே வந்து ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேருன்றது ஒரே ஒரு நோக்கம் தான். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 2021, அதாவது இந்திய கடற்படையில் வந்து ஆள் சேர்ப்பு வந்து நடந்துட்டுருக்கு. இந்த போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸர் இன் தமிழ்நாட்டில் தான் ஆள் எடுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி, இந்திய கடற்படை. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸர். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 210 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் இந்தியன் நேவி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சம்பளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால ஸோ சந்தேகமே பட வேணாம், ஜாப் அதிகமான ஒரு சம்பளத்தோடு தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம அதை அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்ளிகேஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் இந்த நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ஜாப் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் நேவியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மறக்காமல் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். போஸ்ட் நேம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். எஸ்எஸ்சி ஜென்ரல் சர்வீஸ் GSRX ஹைட்ரோ கேடர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 40 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது NAIC அப்படின்ற போஸ்ட்டு. எஸ்எஸ்சி அப்சர்வர் அப்படின்றதுக்கு வந்து 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் 6 போஸ்ட் இருக்குது. எஸ்எஸ்சி பைலட்டில் வந்து 15 போஸ்ட் காலியாக இருக்குது. எஸ்எஸ்சி லாஜிஸ்டிக்லேருந்து 20 போஸ்ட் காலியாக இருக்குது. எஸ்எஸ்சி XIT அப்படின்றதுல வந்து 25 போஸ்ட் காலியாக இருக்குது. இன்ஜினியரிங் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் GS அப்படின்ற போஸ்ட் வந்து 30 போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் GS அதில் வந்து 40 போஸ்ட் இருக்குது. எஸ்எஸ்சி எஜுகேஷனல் இதுக்கு வந்து 18 போஸ்ட் இருக்குது. சரிடா, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா உங்கள் மனசில் தோணும். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்தியன் நேவி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜென்ரல் சர்வீஸ், எஸ்எஸ்சி நேவல் ஆர்குமெண்ட் இன்ஸ்பெக்டர் கார்டு, எஸ்எஸ்சி அப்சர்வ், எஸ்எஸ்சி பைலட். இவங்க எல்லாத்துக்குமே BE or BTech, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டுமே நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள் பர்சன் தான். அப்புறம் இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ நம்மளுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுற வேணாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு பயனுள்ள மெசேஜாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ எப்படியாவது கொஞ்சம் ஷேர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க. எஸ்எஸ்சி லாஜிஸ்டிக் வந்து BE, BTech or MBA, BSc, BCom வித் PG டிப்ளமோ, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எஸ்எஸ்சி XIT, எஸ்எஸ்சி இன்ஜினியரிங் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ், அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. எஸ்எஸ்சி எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் GS. இந்த 3 போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா BE, BTech, MSc, MCA, MTech இந்த 4 படிப்பில் நீங்கள் 1 2 3 4 படிப்பில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் GS. எஸ்எஸ்சி எஜுகேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MSc, MA, BE, BTech இது படிச்சிருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் டேபிள் ஃபார்மும் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஜாபுக்கு எந்தெந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இந்தியன் நேவி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹1 கூட இல்லை அப்படின்னு முக்கியமாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, எல்லா கேஸ்ட் பீப்புளுக்கும் தமிழ்நாட்டில் கேஸ்ட் இது தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அரிய வாய்ப்புங்க. செம்ம ஆஃபர் இது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸே இல்லாமல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறது கிடைக்குதுன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் வாய்ப்புங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேசிக் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.gov.in அந்த .com வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் பயப்பட வேணாம். அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ண தேவை. அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ₹1 கூட இல்லைன்றது தான் இதோட முக்கியமான விஷயமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளை ஃபார்ம் வந்து கேட்பாங்கல்ல, கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் 10th 12th BE, BTechோட சர்டிஃபிகேட், UG பர்சன்டேஜ், CGPA எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து முக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மெரிட்ல செலக்ட் ஆனவோ இல்லை அட்மிட் கார்டு விட்டாவோ உங்களுக்கு வந்து இந்த இன்டிமேஷன்லாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இந்த இமெயிலையும் மொபைல் நம்பர்லையும் தான் கொடுப்பாங்க. அது முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்டடாக இருங்க. ரீசார்ஜ் பண்ணாமல் ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. அட்ரஸ், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம்
எல்லாமே உங்கள் என்னென்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதையும் அதில் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் அது கேட்காதனால நீங்கள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கிளிக் சப்மிட் பட்டன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ கேட்கும். ப்ரிவ்யூ கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18th December 2020, அதாவது 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் மீன் இன்னைக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 31st December 2020. லாஸ்ட் டேட் வந்து இந்த மாத கடைசியோட இந்த லாஸ்ட் டேட் முடியுது. மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க guys. அதுக்கப்புறம் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அஃபிஷியலான PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பாய்.